நஹ்மதுல்லாஹ் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெண்களை பொறுத்தவரையில் இறுக்கமான அல்லது கட்டையான அல்லது சில பகுதிகள் பிளக்கப்பட்ட அல்லது கைகள் கட்டையான ஆடைகளை அணியலாமா என்ற கேள்வி எங்களிடத்தில் பலரிடத்தில் வருவதுண்டு. உடலுடைய பகுதிகளை கூறுகளை தெளிவாக காட்டக்கூடிய இறுக்கமான ஆடைகளை பெண்கள் அணிவது கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதற்கு சில பிரதானமான காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களில் மிக முக்கியமானதுதான் அந்த ஆடைகள் பெண்ணுடைய மார்பகங்களை அல்லது நெஞ்சு முள்ளுகளை அல்லது பின்பகுதியை அல்லது வயிற்றை, அந்த பெண்ணுடைய முதுகை, 2 கைப்பக்கங்களை, இது போன்றவைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வைகளை திருப்பக்கூடியதாக அந்த இறுக்கமான ஆடைகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதனை பெண்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறான ஆடைகளை அவர்கள் உடுக்க பழகினால், வளமையாக்கி கொண்டால், அந்த ஆடைகளுடைய சில பகுதிகள் அவளுடைய கெண்டை கால் அல்லது அவளுடைய பாதம் அல்லது அவளுடைய கைப்பகுதிகள், கையுடைய முன்பகுதிகள் அல்லது கையுடைய அடிப்பகுதிகள், மத்திய பகுதிகளை காட்டுமாக இருந்தால் அது நாளடைவிலே அவள் அந்த ஆடைகளுக்கு அடிமைப்பட்டு ஆண்களுக்கு பெரும் குழப்பமாக அவர்களுடைய ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய ஆடைகள் உழுக்கக்கூடியவளாக மாறிவிடுவாள். அது மாத்திரமல்ல, அந்த ஆடைகளை பெண்களுக்கு மத்தியில் அல்லது மகரமான ஆண்களுக்கு மத்தியில் தனது தந்தை, சகோதரர்கள் அல்லது அது போன்றவர்களுக்கு மஹரமான ஆண்களுக்கு மத்தியில் அணிந்தாலும் கூட அவ்வாறு அணிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளடைவில் அவ்வாறு அணிந்துதான் பொது பஜார்களுக்கும் பொது திறந்த பகுதிகளுக்கும் அந்நிய ஆண்கள் நடமாடக்கூடிய இடங்களுக்கும் அந்த ஆடைகளை, இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் ஏற்படுத்துகின்றன என்பதையும் கவனத்தில் கொண்டு பெண்கள் இந்த இறுக்கமான ஆடைகளை அணிவதை அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல, தங்களுடைய வீட்டில் கூட அணிவதை தவிர்த்து கொள்வார்களாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.